வீட்ல இருந்தபடியே வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியா upwork.com மூலமாக நிஜமாவே சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு பதில் நிச்சயமா முடியும். நான் பார்ட் டைம்ல upwork.com மூலமா கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் செஞ்சு கொடுத்து $10,000க்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் upwork.com மூலமாக உங்களுக்கு அதில தெரிஞ்ச வேலைகள செஞ்சு எப்படி வீட்ல இருந்தபடியே ஏர்ன் பண்ண முடியும்? எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, ஜாப் ப்ரொபோஸ் பண்ணி எடுக்கிறது, எப்படி ஏர்ன் பண்றது, இதில முக்கியமா செய்யக்கூடியவைகள் என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன, பல வகையான டிப்ஸ நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர். இது வரைகலை. வாங்க வீடியோல போலாம். வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் upwork.com குறித்து என்கிட்ட கேட்கப்படுற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். upwork.comன்றது ஒரு ஃப்ரீலான்சிங் சைட். இவங்க ஜாப்ஸை உருவாக்கி இவங்களே தன்னிச்சையாக போடுறதில்ல. இவங்க ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அதை எடுத்து செஞ்சு தரவங்களுக்கும் இணைப்பு பாலமாக இடையில இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வேலைகளை முடிச்சு தரணும், பணிகளை முடிச்சு தரணும்னு போஸ்ட் பண்ணுறவங்க கிளையன்ட்ஸ். இந்த ஜாப்ஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தந்து அது பேமெண்ட்டை வாங்குறவங்க நம்ம ஃப்ரீலான்சர்ஸ். இதுக்கிடையில் அப்வொர்க் வந்து இந்த கிளையண்ட்ஸோடைய ஜாப்ஸை போஸ்ட் பண்ணுறதும், அவங்கக்கிட்டேருந்து பேமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி வாங்கி வச்சுக்கிறதும், நம்ம அந்த ஜாபை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது அதை ரிலீஸ் பண்ணி நம்மக்கிட்ட தரதும், இதுக்கிடையில் ஏதாவது டிஸ்பியூட் 2 பேருக்கும் நடுவில் எழுந்துச்சுன்னா அதில் பார்வையிட்டு அதை தீர்த்து வைக்கிறத ஒரு இடை நிறுவனமாக அப்வொர்க் இருக்குது. இந்த upwork.comல நான் 2012 15 வரைக்கும் பார்ட் டைமாக ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக சென்னையில் இருந்துக்கிட்டு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல நாட்டு கிளைண்ட்ஸ்களுக்கு நான் டிசைனிங் ஒர்க்ஸ் நிறையா செஞ்சு கொடுத்து இதில் நல்ல முறையில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு $10,000 நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ upwork.com பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான முறையில் கிளைண்ட்ஸ் சூஸ் பண்ணி சரியாக நம்ம கரெக்டாக நம்ம கமிட் பண்ணது போல் ஜாப்ஸை முடித்து நம்ம அனுப்பினோம்னா பேமெண்ட்டுக்கு upwork.com நிச்சயமாக ஒரு கேரண்டட் சைட்னே நம்ம சொல்லலாம். upwork.comல நம்ம எப்படி இணையிறது, எங்கேருந்து துவங்குறதுன்றது முதல் கேள்வி. ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். upwork.com டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஜிஸ்டர் சைன் அப் வரும். அதில் நீங்கள் உங்களோட தகவல்கள் குறித்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. இதில் உங்களுடைய ஜாபுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர்னா உங்கள்கிட்ட நிச்சயமாக ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் டொமஸ்டிக் கிளைண்ட்ஸுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராஜெக்டோடைய டிசைன்ஸில் அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸை சூஸ் பண்ணி இதில் இருக்க போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் நீங்கள் அழகாக அதை அடுக்கி வைக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸே பண்ணலை, நான் எந்த ஒரு ரியல் ஒர்க்கும் பண்ணலை, நான் படித்து முடிச்சிருக்கேன், ட்ரைனிங் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு அது மேலும் பலம் சேர்க்கும். ஏன் நமக்கு ப்ரொஃபைல் அண்ட் போர்ட்ஃபோலியோ இனிஷியல் ஸ்டேஜில் முக்கியம்னா, நமக்கு தன்னிச்சையாக ஒரு வேலை எடுத்து நமக்கு இந்தாங்க செய்யுங்க அப்படின்ட்டு upwork.comல யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ நம்ம ஜாப் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் என்னென்ன வேலை தெரியும், நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அதெல்லாம் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் கேட்டகரிஸ்னு இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வேலைகள் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபேஸ்புக் போல் நமக்கு upwork.com திறந்த உடனே நமக்கு மை ஃபீட் அப்படின்ற இடத்துல நம்ம சூஸ் பண்ண கேட்டகரியில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிக்கும். இதை தவிர உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அதை தனியாக கீஇன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட, தமிழ்னு நம்ம சர்ச் பண்ணும்போது வெறும் டிசைனிங் ஜாப் தமிழ்னு இல்லாமல் நமக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ், ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி பல வகையான ஜாப்ஸ் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ரெலவெண்ட்டான ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஃபீல்டில் அப்பொழுது நமக்கு சர்ச் பண்ணும்போது மட்டும் காட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபீல்டில் நம்ம சர்ச் பண்ணியோ இல்லை கேட்டகரி வைஸோ நமக்கு ஜாப்ஸ் காட்டும். ஸோ ஒரு ஜாபும் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கும், சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் டைட்டில் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு அந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. கிளையன்ட்ஸ் வந்து அதை எப்படி அவங்க குறிப்பிட்டு டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து. சில பேர் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக அவங்களுடைய பட்ஜெட் போட்டிருப்பாங்க, இல்லை டைம் லைன் இந்த டைம்க்கு எனக்கு வேணும்னு போட்டிருப்பாங்க. போட்டிருக்கலாம், இல்லை போடாமையும் அவங்க விட்டுருக்கலாம். இதில் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம கனெக்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஃப்ரீ பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் நமக்கு கனெக்ட்ஸ் தருவாங்க. நீங்கள் ஒரு ஜாபும் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதில் கனெக்ட்ஸ் நமக்கு டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஜாப் உங்களுக்கு செய்ய தெரியும் உங்களுக்கு தோணுதுன்னா டைட்டில் கிளிக் பண்ணுறீங்க, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிறீங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கவர் லெட்டர் அனுப்பணும். உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோ இருந்தால் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த ஜாப் நான் செய்ய தயாராக இருக்கேன், எதனால் நான் இதை செய்ய தகுதியானவன், நான் ஸ்பெஷலாக எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக அதை அழகாக டைப் பண்ணி இந்த டைமில் தருவேன், இந்த பட்ஜெட்டில் செய்வேன் போன்ற விஷயங்களை குறிப்பிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு தரலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ண உடனே நமக்கு இந்த ஜாப் கிடச்சிருமானா இங்கே தான் நமக்கு சேலஞ்சான சவாலான விஷயம் ஆரம்பிக்குது. என்னென்னா நம்மளை போல் பல பேர் இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் சென்ட் பண்ண மாதிரியே உங்கள் துறையில் இருக்கிற பல பேர் உலகெங்கிலும் இருக்கிறவங்களும் இதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5லேருந்து 50 பேர் இதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரேஞ்ச் காட்டும். ஸோ நமக்கு தெரியும் எத்தனை பேர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இதுக்கு அடுத்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ண கிளையண்ட் என்னென்ன ப்ரொப்போசல் வந்திருக்கோ அவங்க அதை தேர்ந்தெடுத்து அதில் பார்த்து அவங்க சூஸ் பண்ணி சில பேரையோ ஒருத்தரையோ அவங்க செலக்ட் பண்ணலாம்.
ஸோ கிளையண்ட் ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம எடுத்து செய்கிறோம். ஸோ இதில் Upworkக்கு என்ன லாபம் அப்படின்னா, நமக்கு கிளையண்ட் தரக்கூடிய பணத்தில் ஒரு கமிஷன் ஃபீஸை Upwork எடுத்துட்டு தான் நமக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜாப் முடிச்ச பிறகு நம்ம பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்போம். அந்த பேங்க்குக்கு பேமெண்ட் அழகா வந்து சேர்ந்துரும். அதுக்கு சில நாட்கள் வந்து கூலிங் பீரியட் இருக்கும். பேமெண்ட் தவிர கிளையண்ட் சைட்லேருந்து நமக்கு ஃபீட்பேக் மற்றும் ஸ்டார் ரேட்டிங்க்கும் குடுப்பாங்க. 1 to 5 ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார் ரேட்டிங்கும், ஃபீட்பேக்குமே நமக்கு ப்ரொஃபைல அழகா பில்ட் பண்ணும். ஏன் இந்த ஃபீட்பேக், ஸ்டார் ரேட்டிங்லாம் நமக்கு முக்கியம்னா, நம்ம ஒரு 50 ப்ரொபோசல், 100 ப்ரொபோசல் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து ஜாப்ல வரும்போது, அவங்க அத செக் பண்ணி பார்க்கும்போது, யார் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல Upwork ப்ரொஃபைல் இருக்கோ, ஃபீட்பேக் இருக்கோ, ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ, அவங்கள கிளையண்ட்ஸ் கூடுதலா ப்ரிஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம ஃப்ரெஷரா Upworkல ஜாயின் பண்ணிட்டு நம்ம பிட் பண்ணும்போது, ப்ரொபோஸ் பண்ணும்போது நமக்கு அவ்வளவா ரிசல்ட்ஸ் வராம போகலாம். ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல்ல இதுக்கு முன்னாடி ஜாப் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்காது, ஃபீட்பேக்ன்னு ஒண்ணு இருக்காது. இதனால நம்ம Upworkல புதுசா என்டர் ஆகும்போது ரொம்ப விடாமுயற்சியோட, பொறுமையோட இத அணுகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய பிகினிங் காலமும் Upworkல இப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மாசம் எனக்கு எந்த ஒரு ப்ரொபோசலும் வரல. பட் எனக்கு இத ரெஃபர் பண்ண என்னுடைய கலீக் மிஸ்டர் பிரசாத், அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாரு. "இதில டயர்ட் ஆகாதீங்க. டெய்லி இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கிட்டே இருங்க. நீங்க அத பார்த்துட்டே இருங்க. ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எது கரெக்ட்டான ஜாபோ அதுக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க. நிச்சயமா அத பெர்சிஸ்டன்ட்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும்" அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. அதேபோல 4, 5 மாசம் கடந்த நிலைமையிலும் நான் டெய்லி அதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எதுவுமே கிளிக் ஆகல. சடனா ஒரு நாள் ஒரு 2 மணிக்கு வந்து யுஎஸ் கிளையண்ட் ஒருத்தவங்க வந்து ஜாப் போட்டிருந்தாங்க. டக்குன்னு அத நான் ப்ரொபோஸ் பண்ண உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு அந்த ஜாப் வந்து அபார்ட் பண்ணிட்டாங்க. உடனே அது ஸ்டார்ட் ஆச்சு. அப்பலேருந்து ஃபீட்பேக் பில்ட் ஆகி நான் என்னுடைய Upwork ப்ரொஃபைல நான் வந்து பில்ட் பண்ணி நான் கொண்டு போயிட்டுருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட ப்ரொஃபைல் நான் காட்டுறவங்களுக்கு ஒரு ஜாபுமே நான் கம்ப்ளீட் பண்ண ஜாப்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய எல்லாமே எனக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்திருந்தாங்க. ஃபீட்பேக்கும் எனக்கு நல்லபடியான ஃபீட்பேக்ஸ் எல்லாருமே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் கீழலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் ஜாப்ஸ்க்கு என்னென்ன பட்ஜெட் வந்துச்சு, எனக்கு என்ன அமௌண்ட் அந்த கிரெடிட் ஆச்சு அப்படின்ட்டு ஒண்ணும் நமக்கு டாலர் கரன்சில குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஐஎன்ஆரா நான் இந்தியால இருந்து பண்றதுனால, நமக்கு அது இந்தியன் கரன்சில கன்வெர்ட் ஆகி நம்ம பேங்க்குக்கு வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் Upworkரா நீங்க இருக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன். நீங்க ஒரு ஜாப் பிட் பண்ணி உங்களுக்கு அவார்ட் ஆயிடுச்சு, ஜாப் நீங்க பண்றீங்கன்னா, அதில கமிட்மெண்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. என்ன டேல நீங்க சொல்றீங்க, எத்தன நாள்ல செய்ய போறேன்னு சொல்றீங்க, அத தவறாம நீங்க பார்த்துக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல, அந்த குறிப்பிட்ட நேரத்தில நீங்க ஜாப் டெலிவர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக், உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்களோட ப்ரொஃபைல் வந்து அழகா பில்ட் ஆகிட்டே போகும். நீங்க என்ன டைம் ஜோன் நீங்க டார்கெட் பண்றீங்க? ஒரு யுஎஸ் கிளையண்ட்ட நீங்க டார்கெட் பண்றீங்க. அவங்க ஜாப்ஸ் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அவங்களோட டே டைம்ல நீங்க இயங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களோட கேட்டகரிஸ கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் தொடர்ந்து உங்களுடைய ஃபீல்ட்ல காட்டப் போகுது. அத பொறுத்து தான் நீங்க ஜாப்ஸ் நீங்க பிட் பண்ண போறீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவ முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ப்ராஜெக்ட்ஸ நீங்க இதில ஹைலைட் பண்ணி நீங்க டிஸ்ப்ளேல வைக்க மறக்காதீங்க. ரெகுலரா Upworkக்குன்னு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெய்லி 1 ஹவர், 2 ஹவர் இந்த ஹவர் நீங்க ஜாப்ஸ ஃபாலோ பண்ணி அத நீங்க எதுன்னு சூஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்றதுக்கு இந்த டைம் அப்படின்னு டெய்லி அது ஒரு பெர்சிஸ்டென்ட்டா ஒரு ஹேபிட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஜாப் ப்ரொபோஸ் பண்ணும்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன டீட்டெயிலா படிக்க தவறாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜாப்ப படிச்சுட்டு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ற டெம்ப்ளேட்டா ஒரு கவர் லெட்டர பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஜாப்பும் தனித்தன்மை வாய்ந்தது. எந்த அளவுக்கு நீங்க அதில கரெக்ட்டா கவனிச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அதில விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், இல்ல உங்களுக்கு அதில எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அப்டின்னா, ஸோ இது போல ஒரு ஜாப்புக்கு ஏத்த மாரி தனித்துவமான விஷயங்கள குறிப்பிட்டு நீங்க ப்ரொபோசல் அனுப்புங்க. கவர் லெட்டர்ல மறக்காம இதெல்லாம் குறிப்பிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் Upworkல நம்ம செய்ய வேண்டியது குவாலிட்டி. நம்மள பண்ற விஷயங்கள குவாலிட்டியா நம்ம தொடர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பீட் பண்றோம். தொடர்ந்து நம்முடைய ப்ரொஃபைல் பில்ட் ஆக, அதாவது ஃபீட்பேக், ஸ்டார் ரேட்டிங்லாம் ஆட் ஆக பல விஷயங்கள் பேட்ஜஸ், லெவல்ஸ் இது போல Upwork நமக்கு அவார்ட் பண்ணும். இதன் மூலம் நமக்கு அடுத்தடுத்து இன்விடேஷன்ஸ் கிளையண்ட் கிட்டேருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மளே போய் நம்ம சர்ச் பண்ணி நம்ம பிட் பண்ணாம, கிளையண்ட்ஸே நமக்கு சர்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஜாப்ஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. அது நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து Upwork உடைய பல விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும். ஒரு டேப்லயும் நீங்க தொடர்ந்து அத படிச்சு, அதையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ரெகுலரா ஜாப்ஸ் தரக்கூடிய கிளையண்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வந்து ஏஜென்சி இல்ல ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து ஒரு கிளையண்ட்டா இருப்பாங்க. ஒரு ஜாப் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி குடுக்கும்போது, அவங்க ரெகுலரா நமக்கே ஜாப்ஸ் வந்து அவார்ட் பண்ற மாதிரியும் Upworkல நடக்கும். அந்த வகையில நம்ம தொடர்ந்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ரெகுலரா நமக்கு நல்ல ஒரு கிளையண்ட்டுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி குடுத்தோம்னா, நம்மள புடிச்சு போய் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜாப் அவார்ட் பண்ற விஷயமும் Upworkல நடக்கும். எனக்கு அது போல நடந்திருக்கு. ஒரு யுஎஸ் கிளையண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசைன் எனக்கு ரொம்ப புடிச்சு போயிட்டு, ரெகுலரா பண்ணி தரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜாப்ஸ் Upworkல அவார்ட் பண்ணிருவாங்க. நான் தொடர்ந்து அதுக்கு ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லாம போயிடுச்சு. Upwork.comல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுவும் நம்ம கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு ஃபேக் ப்ரொஃபைல்ஸ், டூப்ளிகேட் ப்ரொஃபைல்ஸ் Upwork.comல கிரியேட் பண்ணாதீங்க. Upwork வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, அப்படியே ஒரே நாள்ல பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்க ப்ரொஃபைல் ஒண்ணு இருக்குன்னா, அதையே நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. அடுத்தது அன்வெரிஃபைட் கிளையண்ட்ஸ், ஸ்பாம் கிளையண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ப்ரொபோஸே பண்ணாதீங்க. அவங்கள வந்து மிஸ்லீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க
பதிலே அனுப்பாதீங்க. உதாரணத்துக்கு வெரிஃபைட் பேமெண்ட்டை நம்ம காட்டும், அன்வெரிஃபைட்னு இருக்கும். ஸோ வெரிஃபைட் பேமெண்ட்டில் இருக்க கிளையண்ட்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளையண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாப் ப்ரப்போஸ் நம்ம கிளிக் பண்ணுறோன்னா அது உள்ளே போகும்போது அந்த கிளையண்ட்டோடைய ஜாப் ஹிஸ்ட்ரி நமக்கு காட்டும். அவங்க வாங்கின ஃபீட்பேக்ஸ், அவங்க எத்தனை ஜாப்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, இது போல் ஒரு சினாப்சிஸ் நமக்கு இருக்கும். அதையும் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா நம்ம முடிவு பண்ணலாம். இதில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அன்வெரிஃபைட் கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை சில பேர் மிஸ்லீட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவுட் ஆஃப் Upworkல நான் பே பண்ணுறேன், எனக்கு செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரிலாம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஸ்பேமை என்கரேஜே பண்ணாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் Upwork சார்பிலேருந்து உங்களை பிளாக் பண்ணப்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில அன்வெரிஃபைட் கிளையண்ட்ஸில் சில பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு நம்பர் அனுப்பலாம். அதில் நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சில பேர் வந்து ஃப்ரீ ஜாப் சாம்பிள் ஒர்க் எனக்கு செஞ்சு கொடு, இதை பார்த்துட்டு நான் உனக்கு அவாய்ட் பண்ணுறேம்பாங்க. அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து உனக்கு நான் பேமெண்ட் தர மாட்டேன், உங்களுக்கு நான் நல்ல ஃபீட்பேக் தரேன், அதனால எனக்கு ஜாப் செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளும் வந்து நம்ம ப்ரொஃபைலில் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குமே, Upworkல நமக்கு அடுத்தடுத்த ஜாப்ஸ் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்னு நினைப்போம். பட் இது ட்ரேஸ் பண்ணாலும் Upwork வந்து உங்களை அழகாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிளாக் ஆகிடும். நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் Upworkல தெளிவான கைட்லைன்ஸ் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் அவங்க சைட்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுங்க, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. ஸோ Upworkோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது நம்ம ஃப்ரீலான்ஸாக பண்ணலாம், நம்மளுடைய டைமிங் கன்வீனியன்ட்டாக நம்ம வந்து பார்ட் டைமில் இதை பண்ண போகிறோம், நமக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலும் நம்ம வந்து இதுலேருந்து எடுத்து நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ Upworkோட செட்பேக்ஸ் என்னென்னா, இது ஒரு ரெகுலரான சேலரி மாதிரி மாதம் நமக்கு இந்த பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இதில் ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ஜாப் எடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம இதில் ஏங்குறோம், தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், தொடர்ந்து நம்ம கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை பொறுத்து தான் நம்மளோட Upworkல நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் இது Upworkக்கான செட்பேக்குன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ்னாலுமே இந்த விஷயங்கள் இருக்குது. அதே தான் Upworkலையும் இருக்குது. ஸோ Upwork பற்றி பேசினா இன்னும் பேசிகிட்டே போகலாம். ஸோ நம்ம வீடியோ லென்த்து கருதி நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சதை நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே Upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, InDesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் மறைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.